வெல்கம் டு த டெட்லி கேம் ஆஃப் ஹைட் அண்ட் சீக். ஐசிஎம் டிவி நேர்களே, உங்கள் அனைவரையும் ஆபத்து நிறைந்த ஹைட் அண்ட் சீக் விளையாட்டிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். என்னடா ஸ்டார்டிங்லேயே ஆபத்து நிறைந்த விளையாட்டுன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இந்த கதையில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் சின்ன வயசில் ஹைட் அண்ட் சீக் கேம் விளாண்டுருப்போம். யார் கூட? அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி கூட, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ரிலேஷன்ஸ் கூடலாம் நம்ம விளையாண்டுருப்போம். இந்த கதையிலையும் ஒரு அக்கா தங்கச்சி விளையாண்டாங்க. அதில் அவங்க உயிர் போகும்னு தெரிஞ்சும் அவங்க லைஃப்பை பணயம் வச்சு இந்த கேமை விளையாண்டாங்க. லாஸ்ட்டில் யார் வின் பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? இந்த கதையில் வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ அவங்க எங்கே வாழ்ந்தாங்கன்னு பார்க்கலாமா? விசித்திரமான ஊர் தான் ஹார்லம். அங்கே முக்கியமாக செய்கிற வேலை என்ன வேலைன்னா, அதுதான் வணிகம் சார்ந்த வேலையாக இருந்துச்சு. அது 17 கிலோமீட்டர் தள்ளி அமிஸ்டமில் இருந்துச்சு. அந்த அமிஸ்டம் தான் தலைநகரமாகிய நெதர்லாண்டு. இந்த ஊர் எப்படி இருக்குன்னா, கருங்கற்களால் ஆன தெருக்களாலும் கேபிள் வீடுகளாலும் இருக்கும். முக்கியமாக அந்த ஊரில் நம்ம சீனரிஸில் கூட பார்த்துருப்போம். இந்த டூலிப் பூக்களையும் விண்டு மைல்ஸையும் பார்த்துருப்போம். அந்த ஊரில் இந்த டூலிப் பூவும் விண்டு மைல்ஸும் தான் அவங்க ஊரில் அதிகமாக அழகாக இருக்கும். இப்போது இந்த கதையின் கதாபாத்திரமாகிய கோரி டென்பூமின் குடும்ப பின்னணியை பார்க்கலாம். கோரி டென்பூமை அவங்க கோரின்னு கூப்பிடுவாங்க. கோரி ஏப்ரல் 15ஆம் நாள் 1892ஆம் ஆண்டில் பிறந்தாங்க. கோரி அவங்க குடும்பத்தில் 4வது பிறந்த பெண்மணி ஆவாங்க. காஸ்பர் டென்பூம் தான் அவங்க அப்பா. அவர் வாட்ச் செய்கிறதுல ரொம்பவும் ஆர்வம் உள்ளவராக இருந்தார். அவர்கிட்ட இருந்த ஆர்வத்தினாலேயே அவர்கிட்ட வர கஸ்டமர்ஸ் கிட்ட மணி வாங்குறது கூட மறந்துடுவார் சில டைமு. அந்த அளவுக்கு ஆர்வம் உள்ளவராக காணப்பட்டார். கொர்லியா டென்பூமோட ஃபேமிலி எந்த சர்ச்சை சார்ந்தவங்கன்னா, டச் ரிஃபார்ம்டு சர்ச்சை சார்ந்தவங்க. அவங்க இருந்த ஊர் மக்களுக்கு ரொம்பவும் உண்மையாகவும் அன்பாகவும் இருந்துட்டு வந்தாங்க. அவங்க உள்ள யார் என்ன கஷ்டப்பட்டாலும் இவங்க குடும்பமாக சேர்ந்து உதவி செஞ்சுட்டும் வந்தாங்க. சொல்லியிருந்தேன்ல, அவங்க அப்பாவுக்கு வாட்ச் செய்கிறதுல ஆர்வம் இருக்குன்னு. அவர் செய்கிற வாட்சு ரொம்பவும் அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு. அதனால் அவர் செய்கிற வாட்சை அவங்க ஊர் ஜனங்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கணுன்னு அவர் ஒரு சின்ன கடையை ஆரம்பித்தார். அந்த சின்ன கடையில் எப்போவும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் ஜனங்களுக்கு கொடுத்தனால அவரோட வாட்ச்சு ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதனால் அவங்க வாட்ச் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா, 1837ஆம் ஆண்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது யார் பண்ணான்னா, அவங்க மகனாகிய வில்லியம் டென்பூம் தான் அவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இந்த கடையுடைய 100வது நாள் விழாவை ஜனங்களுக்கு முன்னாடி காஸ்பர் டென்பூம் ஃபேமிலி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட சின்ன சந்தோஷத்தில் கொண்டாடிட்டு இருக்கும்போது வில்லியம் டென்பூம் மட்டும் அந்த விழாவில் இல்லை. ஏன்னா அவரோட நண்பரை கூட்டிகிட்டு வர்றதுக்காண்டி அவர் தாமதமாக அந்த செலிப்ரேஷனுக்கு வந்தார். அவரோட நண்பர் ஒரு யூதனாக இருந்தார். அவரோட நண்பர் பேர் என்னன்னா ஹெர் குட்லிப்பர். இந்த செலிப்ரேஷன் முடிஞ்சு அவரோட நண்பர் குட்லிப்பர் மறுபடியும் அவரோட நாடாகிய ஜெர்மனிக்கு திரும்ப போயிட்டாரு. சில நாள் கழிச்சு ஹெர் குட்லிப்பர் பதறி அடிச்சு நெதர்லாண்டுக்கு ஓடி போறாரு. அப்போ ஓடி போகும்போது அந்த செய்தியை அவரோட ஃப்ரெண்டுக்கு தெரிய வருது. என்ன ஆச்சு, ஏன் உன் முகம்லாம் இப்படி இருக்குன்னு அவர் கேட்கறாரு. அப்போ அவர் சொல்றாரு என்ன நடந்துச்சுன்னா, அவர் வீட்டில இருந்து ஒரு நாள் உடற்பயிற்சி செய்கிறதுக்காண்டி வீட்டிலேருந்து வெளியே போகிறாரு. அப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நாசின்னு கடத்தி கொண்டு போய் அவரோட பாதி மீசையில் நெருப்பை வைக்கிறாங்க. அதை நெருப்பை வச்சதுனால அவரோட பாதி முகமுமே எரிஞ்சு போகுது. அப்போ தான் அவரோட ஃப்ரெண்டு வில்லியம் டென்பூமுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி யூத ஜனங்களை அவங்க கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள நாடு கடத்துறாங்கன்னு ஒரு விஷயம் தெரிய வருது. ஏற்கனவே ஒரு ஹாஸ்பைஸ் மாதிரி வச்சுருக்காரு. அது எதுக்குன்னா, முதியோர்களுக்கான ஒரு இடமா இருந்துச்சு. இப்போ அந்த ஹாஸ்பைஸை நம்ம நாட்டில் இருக்க நெதர்லாண்ட்ஸில் இருக்க யூதர்களை நம்ம காப்பாற்றி ஒரு பத்திரமா ஒரு இடத்துல வச்சு பாதுகாக்கணுக்காண்டி அந்த ஹாஸ்பைஸை யூதர்களுக்காக அந்த இடத்த ஏற்பாடு படுத்தி வச்சுட்டாரு. அப்படி ஜெர்மனி நாட்டில் என்ன நடந்துச்சு என்பதை இப்போது பார்க்க போகிறோம். 1933 நாசிஸ்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஜெர்மனி நாட்டு பக்கத்தில் உள்ள போலாண்டில் உள்ள யூத ஜனங்களை அழிச்சிட்டு வந்தாங்க. அப்போ ஹிட்லர் சொன்னார், என்னோட திட்டத்தில் கடவுள் துணை நிற்கிறாருன்னு சொன்னார். அதை பார்த்த ஜெர்மன் நாட்டு மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, திரும்பவும் நம்ம ஹிட்லரை நம்ம வைஸ் சான்சலராக எலெக்ட் பண்ணி போடலான்னு முடிவு செஞ்சாங்க.
அப்படி அவர் முடிவு செஞ்சதுலேருந்து ஹிட்லருக்கு யூத ஜனங்கள் மேலே இன்னமும் கோபமும் எரிச்சலும் அதிகமாச்சு. அப்போ தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு ரூல் போடுறாரு. என்னன்னா, ஜெர்மனி நாட்டில் உள்ள யூத ஜனங்கள் எங்கெங்கே வேலை செய்கிறாங்க, பாலிடிக்ஸ் சிவில் வாரில் எங்கெங்கே வேலை செய்கிறாங்களோ அங்கேருந்து அதிக அளவில் அவங்கள வந்து அழிச்சு போடணும்னு ஹிட்லர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரூல் கொண்டு வராரு. அதுக்கப்புறம் மே மாதம் 1933 செகண்ட் ரூல் போடுறாரு. என்ன ரூல்னா, யூதர்கள் எழுதிய அனைத்து புக்கையும் எரிச்சு போடணும்னு ஹிட்லர் வந்து முடிவு பண்ணுறாரு. கிட்டத்தட்ட அவங்க அழிச்ச புஸ்தகங்கள் எவ்வளோன்னா 25,000 ஆகும். அந்த 25,000 புக்கில் யார் யார் எழுதின புக்கு அடங்கி இருக்குன்னா, ஹெலன் கில்லர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அப்புறம் சிக்மண்ட் ரோட்னு 3 பேர் எழுதின புக்கும் அதில் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் ஹிட்லர் வந்து இதோட விட்டு வைக்கக்கூடாது. யூத ஜனங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நாட்டை விட்டு மற்ற எந்த நாட்டிலையும் அவங்க வந்து குடிபெயரக்கூடாதுன்னு ஹிட்லர் வந்து ஒரு ரூலை கொண்டு வந்தார். எங்கேயுமே இருக்கக்கூடாது, வாழக்கூடாதுன்னு எல்லா தேசங்கள்லேருந்து அவங்க வெளியேற்றணும்னு ஒரு முடிவு பண்ணார் ஹிட்லர். இப்படி ஒவ்வொரு நாட்டில் உள்ள யூதர்களை அழிச்சிட்டு வரும் ஹிட்லரின் கொடுமை நெதர்லாண்டில் உள்ள டென்பூம் குடும்பத்திற்கும் தொடங்குச்சு. 2ஆம் உலகப் போர் 1933 செப்டம்பரில் தொடங்கியது. நாசி ஜெர்மனி போலாந்தை தாக்கிய போது 1940 மே மாதத்தில் நாசி ஜெர்மனி நெதர்லாண்டையும் தாக்கியது. போரின் போது டென்பூம் குடும்ப உறுப்பினர்கள் எதிர்ப்பு மற்றும் மீட்பு பணியில் இருந்து வந்தார்கள். அந்த போர் நடந்துகிட்டு இருக்கிறப்போ கோரியோட ஃபேமிலி வந்து மீட்பு பணியில் இருந்துட்டு வராங்க. அது யார் யார் இருந்துட்டு வராங்கன்னா, கோரி, பெட்சி, அப்புறம் வில்லியமோட பையன் கிறிஸ்டோஃபர் கிரீக், இவங்க 4 பேரும் முக்கியமாக அந்த பணியில் இருந்து காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, கோரி டென்பூம் வாழ்ந்த வீடையும் அவங்க வாட்சு கடையையும் அந்த ஜனங்களை வந்து மறைச்சி வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸாக அவங்க முடிவு பண்ணுறாங்க. அது எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒரு புக் செல்ஃப் இருக்குது. அந்த புக் செல்ஃபை வந்து ஒரு தனியாக ஒரு பார்ட்டாக எடுத்து அதுக்குள்ளே அந்த யூத ஜனங்களை வந்து மறைச்சி வைக்கிறாங்க. அது எப்படி மறைச்சி வைக்கிறாங்கன்னா, இந்த உடம்பு முடியாதவங்க, உடம்புல வித்தியாசமாக தோற்றம் உள்ளவங்க, ஊனமுற்றவங்களை இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து அவங்க மறைச்சி வைக்கிறாங்க. அப்போதான் இந்த நாசிஸ் பீப்புள் ரெய்டு வரும்போது அவங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராதுன்னு அவங்க வந்து இந்த ஒரு ஏற்பாடை தங்களோட வீட்டிலையே அவங்க ஏற்பாடு படுத்தி வைக்கிறாங்க. இதுதான் அவங்க ஃபேமிலி அவங்க யூத ஜனங்களை வந்து காப்பாற்றி வந்த நிலைமை. இப்படி யூத ஜனங்களை பாதுகாத்து வந்த டென்பூம் குடும்பத்தினருக்கு நேர்ந்த நிகழ்வை இப்போது பார்க்கலாம். 1944 டென்பூம் குடும்பம் வந்து குற்றம் சாட்டப்பட்டாங்க. அதே ஆண்டில் பிப்ரவரி 24 அவங்க வீடை வந்து சுற்றி வளைச்சாங்க. அந்த சுற்றி வளைப்பின் போது யூதர்களும் டச்சு ரிஃபார்ம்ட சேர்ந்த மக்களும் அதுக்குள்ளே இருந்தாங்க. இப்படி அவங்க வீடை சுற்றி வளைச்சனால டென்பூம் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இவங்களை வந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இதற்கிடையில் அதிகாரி ஆகிய கெஸ்டோப்பா வந்து கோரி, பெட்சி, வில்லியம் அப்புறம் 2 சகோதரிகளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க கூட அவங்க வீட்டில் இருந்த ஜெப அறையில் ஜெபித்து கொண்டு இருந்த சில அறிமுகம் இல்லாத குடும்பங்களையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. மொத்தமாக 30 பேரை அவங்க வந்து சிறைச்சாலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கைது செய்யப்பட்ட டென்பூம் குடும்ப உறுப்பினர்களை வந்து சீவிங்டன் பிரிசன்னு ஒரு ஜெயிலில் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்னன்னா ஓரிஞ்சன் ஹோட்டல். கெஸ்டோப்பான்னு ஒரு அதிகாரி சொன்னல, அவர் வந்து காஸ்பர் குடும்பத்தில் இருக்க மற்ற குடும்ப உறுப்பினர்களெல்லாம் விடுதலை செஞ்சிட்டாரு. இவங்க 3 பேரை தவிர. அவங்க யாருன்னா காஸ்பர், பெட்சி, கோரி, இவங்க 3 பேரை மட்டும் அதே ஜெயிலில் வந்து வச்சுருக்காங்க. 84 வயது அடைந்த கோரியோட அப்பா வந்து காஸ்பர், அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் சிறையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் இறந்து போயிடுறாரு. அதாவது எப்போ அவர் இறந்து போகிறாருன்னா, அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்த 10ஆவது நாள்லேயே அவர் இறந்து போயிடுறாரு. கோரியும் பெட்சியும் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் 1944 அஃபிஷியலாக அந்த கோரியையும் அவங்க சிஸ்டர் பெட்சியையும் இன்னொரு ஜெயிலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அந்த ஜெயில் பேர் என்னன்னா ஹெர்சோன் பஸ் பேங்கன் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்பு. அது எங்கே இருக்குன்னா நெதர்லாண்டில் இருக்குது. அங்கே வந்து அவங்க வந்து 3 மாதம் அங்கே சிறைப்பட்டு இருக்காங்க. அங்கேருந்து செப்டம்பர் 1944 அங்கே இருக்க அஃபீஷியல்ஸை வந்து கோரியும் பெட்சியையும் இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அது எங்கன்னா ரேவன்பர்க் கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு. அதாவது இது அந்த சகோதரிகளோட 3ஆவது ஜெயில் ஆகும்.
அங்கே வந்து அவங்கள வந்து ஷிஃப்ட் பண்ணி கடைசி வரைக்கும் அங்கேயே வச்சுருக்காங்க. அங்கே வந்து அந்த சிஸ்டர்ஸ் வந்து முடிவு பண்ணுறாங்க என்னென்னா கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஒன்றாவே இருக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அவங்களோட அக்கா பெட்ஸி வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க கோரிட்ட, என்னன்னா ஆண்டவர் நமக்கு இயற்கையாகவே நம்ம எதிரிகளையும் நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்களையும் மன்னிக்கும் தன்மையும் அன்பையும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதனால நீ எப்பவும் சந்தோஷமாகவும் தைரியமாகவும் இருந்து இந்த சிறை பெண்களுக்கு ஆண்டவரோட வார்த்தையை நீ போதிக்கணும்னு அவங்க அக்கா பெட்ஸி வந்து சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோரி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே யாருக்கும் தெரியாமல் அங்கே இருக்க நான் ஜூஸ் பெண்கள் இருப்பாங்களே, அந்த பெண்களை வந்து ரகசியமாக கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. சிறைச்சாலையில் கோரியும் அவங்க சகோதரி பெட்ஸியும் என்ன கஷ்டங்கள் பட்டாங்கன்னா, அந்த சிறைச்சாலை வந்து பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அதுவும் அது கொடூரமான ஒரு சிறைச்சாலை. உலகத்தில் ஜெர்மனி நாட்டில் இருக்க அந்த சிறைச்சாலை வந்து ரொம்பவும் கொடூரமான சிறைச்சாலை. அங்கே வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என்னென்னா பங்கு கட்டல்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்து ஒருத்தர் மட்டும்தான் மேலேயும் கீழேயும் படுப்பாங்க. ஆனால் அந்த பங்கு கட்டலில் 4 பேர் படுக்கணும். அதுவும் அந்த சிறைச்சாலை முழுவதும் கொசுக்களாலும் புழுக்களாலையும் அப்புறம் குளிர் இது எல்லாமே இருந்தனால அந்த பெண்கள் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. ஜெர்மனி நாடுனாலே ரொம்ப குளிர் பனியுமா இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த பெண்களுக்கு வந்து ஒரு சரியான போர்வை கூட கொடுக்கல. எல்லாமே கிழிஞ்ச போர்வை, ஒரு அசுத்தமான போர்வையை கொடுத்து அவங்க ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கொடூரமான செயல் என்னன்னா, எல்லா பெண்களும் ஒரே இடத்துல தான் குளிக்கணும். அந்த பெண்களை வந்து கண்காணிக்கிறதுக்காண்டியே ஒரு தடவை வச்சுருந்தாங்க. அவர் பக்கத்தில் தான் அந்த துணிகள்லாம் இருக்கும். அந்த பெண்கள் குளித்துட்டு வரும்போது நிர்வாணமாக தான் நடந்து வந்து துணிகளை எடுத்து போட்டுக்கணும். அதுவும் அவங்க கொடுக்கறது வந்து சரியான துணிகள் கூட இருக்காது. கிழிஞ்சு போன ரொம்ப அசுத்தமுள்ள துணிகளை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி தான் அந்த 2 சகோதரிகளும் மற்ற சிறை பெண்களும் உடல் அளவிலும் மனதளவிலும் ரொம்பவும் காயம்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதே வருஷத்துல டிசம்பர் மாதம் வந்து கோரியையும் மற்ற சிறை பெண்களையும் விடுதலை பண்ணிடுறாங்க. விடுதலையான கோரியோட வாழ்க்கை பயணம் வந்து இதுல இருந்து ஆரம்பிக்குது. கோரி வந்து பெர்லினுக்கு ஜனவரி 1ஆம் தேதி 1945ஆம் ஆண்டு வந்து போய் சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பெர்லின்ல இருந்து அவங்களோட 2வது பயணம் எங்க போறாங்கன்னா ஜெர்மனிக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்க சிறையில பட்ட கஷ்டங்களையும் ஆண்டவரை பத்தியும் அவங்க சொல்லிட்டு அங்கிருந்து கடைசியா அவங்க சொந்த நாடாகிய நெதர்லாண்டுக்கு போய் அவங்க குடும்பத்தினர் கூட சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க நம்ம கோரி. நிறைய நாடுக்கு பயணம் பண்ணிட்டு போனாங்கன்னு சொன்னேன்ல, அப்படியே ஜெர்மனி நாட்டில் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அங்கே ஆப்போசிட்ல இருந்து இந்த பெண்களை ஒருத்தர் பாதுகாத்துட்டு வந்தாருன்னு சொன்னேன்ல, அவர் வந்து அந்த அம்மா இடத்துக்கு வராங்க. அவரை பார்த்த உடனே கோரி டென்பூமுக்கு வந்து ஒரே ஷாக் ஆகி போச்சு. என்னடா இவர் திரும்ப வராரு, நம்மளை திரும்ப வந்து ஜெயிலில் போட்டுருவாரோன்னு ஒரு பயமும் வந்துருச்சு. அப்புறம் இந்த ஜெயிலில் நடந்த கொடுமைகள்லாம் அந்த அம்மாவோட கண் முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து இந்த அம்மா அப்படி ஒவ்வொன்றா நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த அதிகாரி வந்தோடனே அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து கோரி டென்பூமால் எதுவுமே பேச முடியல. அப்போ வந்து அந்த அதிகாரி சொல்கிறாரு, நீங்கள் என்னை மன்னிச்சுக்கோங்க, சிறையில் வந்து உங்களுக்கு நிறைய நான் கொடுமைகளை பண்ணிட்டேன்னு அவர் வந்து ஈஸியாக சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம கோரி டென்பூமால் மனதளவில் அந்த மன்னிப்பை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் அந்த ஜெயிலில் வந்து அங்கே அந்த 2 சகோதரிகள் பட்டிருக்காங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க, ஆண்டவரை இவரை வந்து மன்னிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இவரை வந்து நான் எப்படியாச்சும் மன்னிக்கணும். ஏன்னா அந்த டைமில் வந்து அவங்க சகோதரி பெட்ஸியா சொன்னதை வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க, யார் நம்மளை ஹர்ட் பண்ணாலும் அவங்க நம்ம வந்து மன்னிக்கணும், அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு அன்பான கிரியைன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கோரி வந்து அதை ஞாபகப்படுத்துகிறாங்க. ஞாபகப்படுத்திட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு அரை மணி நேரமாக அவங்க மனசுக்குள்ளேயே ப்ரேயர் பண்ணுறாங்க, ஆண்டவரே இவங்க செஞ்சதெல்லாம் நான் மன்னிக்கணும், அந்த மன்னிக்கிறதுக்கூடிய தன்மையை எனக்கு கொடுங்கன்னு ரொம்ப நேரமாக ப்ரேயர் பண்ணுறாங்க. கோரியும் அந்த ஆஃபீஸரும் கை கொடுத்து கோரி சொல்கிறாங்க, சகோதரரே நான் அவங்களோட முழு மனசோட நான் அவங்கள மன்னிக்கிறேன்னு கோரி டென்பூம் வந்து சொல்கிறாங்க. அந்த நிமிஷத்துலேருந்து கோரி வந்து அவங்க மனசளவில் ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ வந்து அவங்கள கொடுமைப்படுத்தின ஆஃபீஸரை வந்து
வந்து மன்னிச்சிட்டோம் அப்படின்னு அந்த ஒரு ரிலீஃப் அவங்க மனசில் கிடைச்சதுலேருந்து அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, இந்த மன்னிக்கிறனால நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைக்குது, இதை நம்ம மனசில் வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப் லாங்காக சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு அந்த டைமில் கோரி வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. அதனால நம்ம எப்போவுமே நம்ம எதிரிகளையோ நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்களையோ நம்ம என்றைக்கும் மன்னிக்கணும்னு கோரி வந்து மனசில் நினச்சிட்டு ஆண்டவருக்கும் நன்றி சொல்லிட்டு அந்த ஆஃபீஸரையும் மன்னிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் கோரி நிறைய நல்ல காரியங்களை செஞ்சாங்க. அது முதலாவது சிறை பெண்களுக்கு ஒரு காப்பகத்தை அமைச்சு கொடுத்தாங்க. இரண்டாவது ஜெர்மன் நாட்டில் உள்ள சிறை கைதிகளுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லிட்டும் வந்தாங்க. மூன்றாவது அவங்க ஜெயிலில் பட்ட கஷ்டத்தை ஒரு தனி புக்காகவே வெளியிட்டாங்க. அந்த புக்கு பேர் என்னன்னா பிரிசோனர் அண்ட் எட். அது எந்த ஆண்டில் வெளியிட்டாங்கன்னா 1945ஆம் ஆண்டில் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் கோரி வந்து ஒரு இவாஞ்சலிஸ்டாகவும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் அப்புறம் சோஷியல் வெல்ஃபேராகவும் கிட்டத்தட்ட 60 நாடுகளுக்கு பயணம் செஞ்சாங்க. அங்கே போயிட்டு ஆண்டவரோட அன்பையும் அவங்க சிறையில் பட்ட கஷ்டத்தையும் அங்கே இருக்க மக்களுக்கு பகிர்ந்து வந்தாங்க. அவங்களோட லைஃப்பை வந்து 1971ஆம் ஆண்டில் ஒரு ஃபேமஸ் இவாஞ்சலிஸ்ட் பில்லி கிராம் வந்து ஒரு புக்காக வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1975ஆம் ஆண்டில் கோரி அவங்க லைஃப் ஸ்டோரியை பில்லி கிராம் வந்து ஒரு ரியல் மூவியாகவே கிரியேட் பண்ணி பில்லி கிராம் அசோசியேஷனில் வச்சு வெளியிட்டாங்க. இத்தனை பாடுகள் பட்ட டென்பூம் குடும்பத்தினருக்கு அரசு அங்கீகாரம் கொடுத்தாங்க. அது என்னன்னா 1967ஆம் ஆண்டில் கோரி டென்பூம்க்கு யார்டு வம்சிங் அப்படின்னா ரைச்சஸ்னஸ் அமாங் த நேஷன்ஸ்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. அதே மாதிரி யார்டு வம்சிங் அந்த அங்கீகாரத்தை வந்து அவங்க முழு குடும்பத்தினருக்கும் அரசாங்கம் கொடுத்து கௌரவிச்சு வந்தாங்க. கோரி டென்பூமோட வீடையும் அவங்க ஸ்டார்ட் பண்ண இந்த வாட்ச் கடையும் இப்போ நெதர்லாண்டில் ஒரு மியூசியமாக இருக்குது. கோரியின் வாழ்க்கை மூலமாய் நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். எனவே நாமும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ்வதற்கு தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.